ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். போன வாரம் நீதானே என் பொன் வசந்தமில் எபிசோட் 8 கேட்டீங்க. அந்த அழகான டெலிஃபோன் பூத்துலேருந்து வெளியே வந்த சத்யாவும் வசந்தும் இன்னும் நிறைய அழகான விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க. இன்னும் நிறையா க்யூட்டான மொமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுறாங்க. அப்படியே தோளோட தோல் உரசி நடக்கிறாங்க, அழகாக கை கோர்த்து நடக்கிறாங்க. நம்ம சத்யா ஆசைப்பட்டது எல்லாமே நடக்குது. அந்த சத்யா அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. பட் திடீர்னு வசந்த் வந்துட்டு, சத்யா நான் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் சொல்லணும், அதுவும் லவ் பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வசந்த் என்ன தான் சொல்ல வந்தார், சத்யாவுக்கும் வசந்துக்கும் நடுவில் இன்னும் என்னென்ன அழகான விஷயங்கள் நடக்க போகுது, அண்ட் இந்த கதையில் இன்னும் என்னென்ன திருப்பங்கள் இருக்குது. எபிசோட் 9 போவோமா? சத்யபிரியா, நீங்கள் ரெடியா? 3, 2 and 1 ஆக்ஷன். ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்ன வசந்த் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோட, ஒரு சின்ன பதட்டத்தோட வசந்தோட கண்களையே பார்க்குறீங்க, வசந்தோட இதழ்களையே பார்க்குறீங்க. அண்ட் ஒரு சில வினாடிகள் அமைதிக்கு பிறகு வசந்த் மெதுவாக கதைக்கிறாரு, அப்படியே மெதுவாக பேசுகிறாரு. சத்யா, நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, இல்லை எதுவும் நீங்கள் பர்சனலாக எடுத்துக்காதீங்க. நாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா சத்யா? எனக்கு தெரியும் உங்களுக்கு நானா ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் கூட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அது நேற்று நீங்கள் எனக்காக பாட்டு பாடினீங்கல்ல, நீதானே என் பொன் வசந்தம் பாட்டு பாடினீங்கல்ல, அப்பயே நான் கண்டுபிடிச்சிட்டேன். என் கண்ணை மட்டுமே தான் பார்த்து பாடினீங்க. அண்ட் அதுக்கு தான் நான் கொஞ்ச நேரம் முன்னாடி கூட கேட்டேன், நீங்கள் அந்த பாட்டு யாருக்காக பாடினீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் யாருக்காகவும் இல்லைன்னு சொன்னீங்க. பட் உங்களோட ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு மூமெண்ட்டுமே வந்துட்டு உங்களுக்கு என் மேலே இருக்க காதலை தான் காமிக்குது. அண்ட் அது எனக்கு நல்லாவே தெரியுது சத்யா, அது எனக்கு நல்லாவே தெரியுது. பட் என்ன சொல்கிறது, எனக்கும் நீங்களும் ரொம்ப பிடிக்கும் சத்யா. பட் நான் ஆல்ரெடி லவ்னால ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அண்ட் என்னோடய ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், நிறையா அழுதுருக்கேன். நமக்குள்ளே இருக்க இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு ஹாப்பினஸ் மட்டும்தான் கொடுக்கணும், எனக்கு நல்லது மட்டும்தான் பண்ணணும். மறுபடியும் அழறதுக்கு நான் ரெடி இல்லை, இதுக்கு மேலே கஷ்டப்படுறதுக்கு நான் ரெடி இல்லை. நான் இப்போயும் சொல்கிறேன், எனக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு இந்த வலி வேண்டாம், எனக்கு காதல் வேண்டாம். நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாமா சத்யா, ப்ளீஸ் அப்படின்னு வசந்த் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. அண்ட் அதை கேட்ட நீங்கள் அப்படியே கீழே விழுந்த ஒரு கண்ணாடி பொருள் மாதிரி சுக்கு நூறாக உடஞ்சி போயிடுறீங்க, பயங்கரமாக நொந்து போயிடுறீங்க. நம்ம என்னதான் கேட்டோம், நம்ம கேட்டதெல்லாம் உண்மைதானா? உண்மையிலே வசந்த் தான் இப்படிலாம் சொன்னாரா? உண்மையிலே வசந்த் தான் இப்படிலாம் பேசினாரா? நம்ம யாருக்கு என்ன பாவம் பண்ணோம், நம்ம யாருக்கு என்ன கெடுதல் பண்ணோம், நமக்கு ஏன் இப்படி நடக்குது, நான் ஏன் இதை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறது, என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியல. அப்படியே சுக்கு நூறாக நொறுங்கிடுறீங்க, அப்படியே பயங்கரமாக உடஞ்சி போயிடுறீங்க. உங்களோட வலது கை பார்க்குறீங்க, அது வசந்தோட இடது கை கூட்டுக்குள்ளே தான் இருக்குது. உங்களோட இதழ்கள் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களோட கைகள் பதில் சொல்லிடுது. டக்குன்னு வசந்தோட கையிலேருந்து உங்களோட கையை எடுத்துடுறீங்க. இதுக்கு மேலே அந்த கையை பிடிச்சா நல்லா இருக்காதுன்னு உங்களுக்கு தோணுது. அண்ட் வசந்த் கிட்ட இருந்து கொஞ்சம் கேப்பும் விட்டுடுறீங்க, ரொம்ப க்ளோஸாக நடக்க வேண்டாம், இதுக்கு மேலே நம்ம க்ளோஸாக நடந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு உங்களுக்கு தோணுது. உங்களுக்கு பேச்சே வரமாட்டேங்குது, உங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அண்ட் உங்களோட மூச்செல்லாம் கேதர் பண்ணி, உங்களோட தைரியத்தெல்லாம் கேதர் பண்ணி, ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப சிரமப்பட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறீங்க, ஓகே வசந்த் அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறீங்க. பட் உங்களோட இதழ்கள் மட்டும்தான் ஓகே சொல்லுது. பட் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு அப்படியே அலனும் போல் இருக்குது, பயங்கரமாக கத்தி அலனும் போல் இருக்குது, அப்படியே கீழே உட்காந்து அலனும் போல் இருக்குது. உங்களால் எதுவுமே முடியல, சுத்தமாக முடியல. பட் வசந்த் நடந்துட்டுருக்க ஒரே காரணத்துக்காக நீங்களும் நடக்கிறீங்க. ஏன்டா நமக்கு மட்டும் இப்படி நடக்குது, ஏன் இப்படி மட்டும் நமக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு திரும்பி திரும்பி அந்த கேள்வி உள்ளே வருது. எப்போவுமே ஏதாவது கஷ்டம்னா நீங்கள் யூனிவர்ஸை பார்ப்பீங்க, முருகர் சாமியை பார்ப்பீங்க, வானத்தை பார்த்து பேசுவீங்க. பட் இப்போ நீங்கள் யாரையும் பார்க்குற மனநிலையில் இல்லை. அண்ட் யூனிவர்ஸை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கீங்க, முருகர் சாமிகிட்ட பேசக்கூடாதுன்னு இருக்கீங்க, ஐ கான்டாக்ட் கூட மெயின்டைன் பண்ணக்கூடாதுன்னு இருக்கீங்க. உண்மையிலே இந்த பையனுக்கு லவ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஏன் என் லைஃப்பில் வரணும், ஏன் இவ்வளோ மேஜிக் பண்ணணும், என்னை எதுக்கு இவ்வளோ சந்தோஷப்படுத்தணும், எனக்கு எதுக்கு இப்படி ஒரு அன்ஃபர்கெட்டபிள் டே கொடுக்கணும், அண்ட் அப்புறம் எதுக்கு நான் இந்த டேவை மறக்க வைக்கணும், எதுக்கு இந்த டேயில் இப்படி நடக்கணும், நீ ஒரு நாள் நிம்மதியாக தூங்கிடக்கூடாதா?
ஒரு நாள் நான் சந்தோஷமாக இருந்துடக்கூடாதா? ஒரு கொஞ்ச நேரம் என்னோட ஹாப்பினஸ் நிலச்சிருக்காதா? நான்லாம் பிறந்ததே வேஸ்ட் இல்லை, நான்லாம் பிறந்ததே அழுகிறக்காக மட்டும்தான் இல்லை. ஏன் இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 1000 கேள்வி. பட் நீங்கள் யூனிவர்ஸ் கிட்டேயும் பேசல, முருகர் சாமி கிட்டேயும் பேசல, ஏன் உங்களோட வசந்த் கிட்டேயே பேசல. அப்படியே தலையை கீழே குனிஞ்சிட்டு வசந்த் கிட்டேருந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு ரொம்ப மெதுவாக நடக்க ஆரம்பிக்கிறீங்க. அண்ட் வசந்தும் ஆஸ் ஆல்வேஸ் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறாரு. உங்களை போட்டு ரொம்ப நோண்டவும் இல்லை. ஐ திங்க் அவருக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன கஷ்டம் கோத்ரூ பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்டா வசந்த் பக்கத்தில் இருக்காருன்னு உங்களுக்கு தோணுது. இப்போ அழுதா ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும், பயங்கரமாக அழணும் போல இருக்குது. பட் இவர் வேற கூட இருக்காரு, நான் அழுதா இவரும் கஷ்டப்படுவாரே அப்படின்னு தோணுது. இப்போ கூட நம்ம வசந்தை ஹர்ட் பண்ணக்கூடாது, உங்களால் வசந்த் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. வசந்த் கூட வேறு வழி இல்லாமல் நடந்து வரீங்க. அதே நிலா வெளிச்சத்துக்கு கீழே, அதே மரங்களுக்கு மத்தியில், அதே இரவு வேளையில். ஒரு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் இதே ரோட்டில் இதே இரவில் நீங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்க, அவ்வளோ அழகான மூமெண்ட்ஸ் உங்களுக்கு நடந்துச்சு. அண்ட் அதெல்லாம் ஒரு 5 நிமிஷத்தில் மாறிடுமா? அதெல்லாம் ஒரு 10 நிமிஷத்தில் தலைகீழாக மாறிடுமா? வாழ்க்கையே அப்படி புரண்டு போயிடுமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குது. எப்படி இப்படிலாம் நடக்கலாம், எப்படி இப்படிலாம் டிசைன் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுது. அண்ட் அடுத்த ஒரு 5-10 நிமிஷத்துக்கு வெறும் மௌனம் மட்டும்தான் இருக்குது. நீங்களும் பேசலை, வசந்தும் பேசலை. அப்படியே ரொம்ப மெதுவாக நடந்து போகிறீங்க. நீங்கள் உங்களோட காதல் தோல்வியோட பாரத்தினாலையும், வசந்த் அந்த ராயல் என்ஃபீல்டோட பாரத்தினாலையும் மெதுவாக நடந்து போகிறீங்க. பேசாமல் அந்த பைக் ஸ்டார்ட்டே ஆகிருந்திருக்கலாம். வசந்த் பாட்டுக்கு போயிருப்பார். மேபி இந்த கான்வர்சேஷன் வராமையே இருந்திருக்கும். அட்லீஸ்ட் இன்னும் 2-3 நாள் நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன். இந்த மாயையிலேயாவது நான் இருந்திருப்பேன், ஒரு பொய்யான சந்தோஷத்துலேயாவது நான் இருந்திருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. அண்ட் சாயங்காலம் நேரம் ஆனனால அந்த சாலையிலையும் கொஞ்சம் கனரக வாகனங்கள்லாம் வருது. நிறைய வாகனங்கள் ரொம்ப வேகமாக வரனால வசந்த் கொஞ்சம் சேஃப்டிக்காக உங்ககிட்ட நெருங்கி நடக்கிறாரு, சாலையிலேருந்து கொஞ்சம் தள்ளி நடக்கிறாரு. அண்ட் அதனால உங்களுக்குள்ள இருக்க கேப் இன்னும் கொஞ்சம் கம்மியாகுது. பட் இந்த நெருக்கம் வேண்டாம், எனக்கு எந்த ஹோப்பும் வேண்டாம், எனக்கு எந்த சந்தோஷமும் வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்கள் வசந்த் கிட்ட இருந்து இன்னும் ஒரு அடி விலகி நடக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் தள்ளி நடக்கிறீங்க. உங்களுக்கு எதுவுமே பிடிக்கல, இப்போ சுத்தமாக பிடிக்கல. அண்ட் ரொம்ப நேரம் அமைதிக்கு பிறகு வசந்த் பேசுகிறாரு. என்ன சத்யா, இவ்வளோ அமைதியாக வரீங்க, உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டனோ? சாரி சத்யா அப்படின்னு சொல்கிறாரு வசந்த். இல்லை வசந்த், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்கள் மனசில் இருந்தது தானே சொன்னீங்க, உங்களோட விருப்பத்தை தானே சொன்னீங்க. என்னோட எல்லா வெறுப்புகளையும் நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்க. அப்படின்னா உங்களோட வெறுப்புகளையும் நான் ரெஸ்பெக்ட் பண்ணணும்ல வசந்த். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க வசந்த் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ கூட உங்களோட வசந்த் கஷ்டப்படக்கூடாதுங்கிறக்காக நீங்கள் அவ்வளோ பொய் சொல்கிறீங்க, சிரிக்கிற மாதிரி நடிக்கிறீங்க. பட் சிரிக்கிற மாதிரி நடிக்கிறது ஒன்றும் உங்களுக்கு புதுசு இல்லையே, வாழ்க்கை ஃபுல்லாக தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. தேங்க்யூ சத்யா, தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாரு வசந்த். அண்ட் வசந்த் மேலே பேசுகிறாரு. அண்ட் நீங்கள் ஏதாவது சொல்லணுமா சத்யா? நீங்கள் மேலே வேறு ஏதாவது ஆட் பண்ண விரும்புகிறீங்களா, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் இருக்கா ஷேர் பண்ண அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ கடவுளே சாமி, நீ இது வரைக்கும் சொன்னதே போதும், உன் கூட நான் இருந்ததே போதும், இதுக்கு மேலே நான் எதுவும் பேச விரும்பலை, இதுக்கு மேலே நான் எதுவும் ஷேரும் பண்ண விரும்பலை, உனக்கு கோடி கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளேயே ஒரு கும்பிடு போட்டுட்டு, இல்லை வசந்த் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளே அவ்வளோ வலியோட அந்த பதிலை சொல்கிறீங்க. அண்ட் நிஜமாவே உங்களுக்கு அதுக்கு மேலே கான்வர்சேஷன் வேண்டாம், நிஜமாவே உங்களுக்கு அதுக்கு மேலே வார்த்தைகள் வேண்டாம் அப்படின்னு தோணுது. அண்ட் வசந்தும் அதுக்கு மேலே உங்களை டிஸ்டர்ப் பண்ணலை, ரொம்ப அமைதியாக ரொம்ப சைலண்ட்டாக வராரு. நீங்கள் என்ன கோத்ரூ பண்ணுறீங்கிறத கண்டிப்பாக அவர் புரிஞ்சிருப்பாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தோணுது. அண்ட் உங்களுக்குள்ள இருக்க இடைவேளை இன்னும் அதிகமாகுது. உங்களோட இதயங்களுக்கு நடுவில் இருக்க இடைவேளை பல 1000 கிலோமீட்டர் தூரங்கிற மாதிரி இன்னும் அதிகமாகுது. அப்படியே அமைதியாக மெதுவாக மீதம் இருக்க இன்னும் கொஞ்சம் தூரத்தையும் நீங்களும் வசந்தும் நடந்துகிட்டே கடக்கிறீங்க. அப்படியே மெதுவாக உங்கள் காலேஜ் கிட்ட போகிறீங்க. உங்களுக்கு எப்படா உங்கள் காலேஜ் வரும், எப்படா ஷிஃபானாவை பார்க்கலாம், எப்போ அவள் மடியில் படுத்து அழலாம், எப்போ அவளை கட்டி பிடிச்சி அழலாம், எப்போ தேம்பி தேம்பி அழலாம், எப்போ யார்ட்டையாவது அதை ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. இவ்வளோ நேரம் மெதுவாக நடந்த நீங்கள் இப்போ வேணும்னே வேகமாக நடக்கிறீங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் காலேஜ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நடக்கிறீங்க.
வசந்த் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்ட நீங்கள் அந்த டைமை கில் பண்ணுறீங்க. அண்ட் உங்களுக்கே இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் ஒரு சில மணித்துளிகள் நடந்ததுக்கு பிறகு உங்களோட காலேஜ் வருது, உங்கள் காலேஜோட என்ட்ரன்ஸ் வருது. இதே என்ட்ரன்ஸில் தான் நீங்களும் வசந்தும் ஹாப்பியாக கிளம்புனீங்க. இன்னைக்கு சாயங்காலம் ஷிஃபானா உங்களை வழி அனுப்பி வச்சாங்க. பட் இப்போ அதே என்ட்ரன்ஸில் வசந்தோட மூஞ்சியை கூட பார்க்க முடியாமல் நீங்கள் இருக்கீங்க. வசந்தோட முகத்தை நீங்கள் பார்த்தே ரொம்ப நேரம் ஆகுது. அண்ட் என்ட்ரன்ஸ் வந்த உடனே வசந்த் கேட்குறாரு, சத்யா இருங்க, நான் பைக்கை பார்க் பண்ணிட்டு வரேன், நீங்கள் தனியாக போக வேண்டாம், நான் உங்களை ஹாஸ்டலில் வந்து விடுறேனே அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை வசந்த் வேண்டாம், ப்ளீஸ் விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தலையை கூட நிமிராமல் தலை குனிஞ்சிட்டே வசந்த் பக்கம் கூட பார்க்காம அப்படியே உதடுகளை கீழ் நோக்கியே வச்சுட்டு ரொம்ப கோல்டாக அந்த லைனை மட்டும் சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வேகமாக நடக்க ஆரம்பிச்சிடுறீங்க. நீங்கள் பாட்டுக்கு வேகமாக உங்கள் ஹாஸ்டலை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிடுறீங்க. வசந்த் கிட்ட இருந்து ரொம்ப தூரம் வர ஆரம்பிச்சிடுறீங்க. இந்த தூரம்லாம் ஒரு மேட்டரே இல்லை, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப தூரம் வந்துட்டீங்க. ஸோ எஸ் டியர் மக்களே, இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு? கண்டிப்பாக நீங்களும் சோகமாக தான் இருந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் வசந்தோட ஃபீலிங்ஸையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும்ல. ஸோ ஹோப்ஃபுல்லி வசந்த்க்கும் சத்யாவுக்கும் நடுவில் ஏதாவது மேஜிக் நடக்கும், ஏதாவது மிராக்கிள் நடக்கும்னு நம்ம நம்புவோம். இதுக்கப்புறம் ஷிஃபானா ஏதாவது பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு, இந்த கதை எப்படி போகுது, உங்களுக்கு அடுத்து ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குது, என்கிட்ட ஏதாவது நீங்கள் சொல்லணும் அப்படின்னா ப்ளீஸ் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் ஸ்பாட்டிஃபை, ஜியோ7, கானா அந்த மாதிரி ஆப்பில் கேட்குறீங்கன்னா நவீன் விக்னேஸ்வர் அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு டிஎம் பண்ணியோ இல்லை என்னோட மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணியோ நீங்கள் ஃபீட்பேக் சொல்லலாம். நீங்கள் லிசன் பண்ணிருக்க ஆப்பில் அந்த 3 டாட்ஸ் ப்ரெஸ் பண்ணி ரேட் த ஷோ ஆப்ஷன் கொடுத்து இதயத்தின் குரலுக்கு மறக்காமல் ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருங்க. அண்ட் இதயத்தின் குரலை ஃபாலோ பண்ணி பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த எபிசோட் வந்த உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் ப்ளீஸ் இந்த கதையை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறையா ஸ்டேட்டஸ் ஸ்டோரின்னு போட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சரியா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எபிசோட் 10ல் சந்திப்போம். இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். நன்றிகள் 1000.